11 மணிக்கு வீட்டுக்கு போனார் சார். ஒரு சந்தேகம் கேட்கலான்னு 12:30 மணி வாக்கில் ஃபோன் பண்ணேன் சார். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. அவர் அந்த மாதிரிலாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற ஆள் இல்லை சார். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்டுக்காவது போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், அவர் வீட்டுக்கு தான் போகிறேன்னு தெளிவாக சொல்லிட்டு போனார் சார். ஜோ, கதவு பூட்டிருந்துச்சு. பூட்டுடிச்சு உள்ளே போனோம். ஆனால் யாரும் இல்லை. லுக்ஸ் லைக் சிவானந்த் நைட் வீட்டுக்கு வரல. பிரபல சமூக போராளியும் லோக் சக்தி இயக்கத்தின் தலைவருமான திரு சிவானந்த் நேற்று இரவு முதல் காணவில்லை. சென்னை புறநகர் பகுதியில் ஜெர்மானிய கார் நிறுவனம் அமைவதற்கு எதிராக அவர் போராட்டம் மேற்கொண்டுள்ள இந்த சூழலில் காணாமல் போயிருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. மேலும் அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். What's happening, guys? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு 20 வருஷமா இப்படி தான் போராட்டம், உண்ணாவிரதம், கருப்பு கொடி, மறியல். 12 வாட்டி ஜெயில் போயிருக்காரு. சில வாட்டி சிட்டேஷன் சார்ஜஸ். இப்போ லேட்டஸ்டாக அந்த ஜெர்மன் கார் விவகாரம். கவர்மெண்ட்டுக்கு ஓவரா தலைவலி கொடுக்குறாருன்னு போலீஸ்காரங்க நீங்களே போட்டு தள்ளிட்டீங்கன்னு ஒரு டிவி சேனல்காரன் கேட்குறான் சீஃப். என்ன சொன்னேன்? அவன் ஜட்டுக்குள்ள பாம்பு வைக்கணும்னு கோவம் வந்தது. ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டேன். டிப்ளமேட்டிக். நீ கூடிய சீக்கிரத்தில் டிஎஸ்பி ஆயிடுவேன். தேங்க்யூ சீஃப். இந்த பிரச்சனைக்காக இல்லைனாலும் கண்டிப்பாக அவன் சேனலில் போடுற ப்ரோக்ராம்ஸ்க்காகவாவது அவன் ஜட்டுக்குள்ள பாம்பு வச்சே ஆகணும் சீஃப். பாம்பு எங்கே வைக்கணுங்கிற விவசாயம் இல்லையா? சரி, அவருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் எதாவது இருக்கா? ஃபேமிலி இருந்தால் தானே. அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஒரு டொக்கு இடத்துல வீடு. ஊரெல்லாம் விரோதிங்க. சரி, ஓகே. இந்த சிம் கார்டு ட்ராக்கிங் என்னாச்சு? ஓகே. ஆவடி பக்கத்தில் ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. Let's go. இந்த கோடவுன் எதுக்கு யூஸ் பண்றாங்க? சீஸ் பண்ண பழைய கார்லாம் போட்டு வச்சிருக்க குடோன் சார். உடம்பெல்லாம் ரத்த காயம், தூக்கில் போட்டு துப்பாக்கியால் சுட்டு. மை காட், இட்ஸ் டயபாலிக். இது ஒரு ஆளாக பண்ணியிருப்பானா இல்லை குரூப்பாக பண்ணியிருப்பாங்களா சீஃப்? இந்த மாதிரி சிக்னேச்சர் கிரைம்னா ஒரு ஆளாக தான் இருக்கணும். ஆனால் ஏன் டாக்டர் ட்ரெஸ்? சார் இங்கே பாருங்க. கோட்டில் புல்லட் ஹோல்ஸ் இல்லை, ஆனால் கன் ஷாட்ஸ் இருக்கு. ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கோட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். காட் இட் சார். சீஃப், நமக்கு வந்து பொம்மை ஞாபகம் இருக்கா? சிவப்பு சட்டை போட்ட பொம்மை. சிவப்பு சட்டை இல்லை, ரத்தம் நினச்ச வெள்ளை சட்டை. ரத்தமா? ஃபொரன்சிக் லேப்ல செக் பண்ண சீஃப். அது ஹியூமன் பிளட் இல்லை, ஆட்டு ரத்தம். குட் ஜாப். சைக்கிள் கேப்ல வந்து நல்ல பேர் வாங்கிக்கிறேன். படா, அது ட்ரைசோடியம் அசிட்டேட் மிக்ஸ் பண்ண ஆட்டு ரத்தம். சொல்ல அவன் யாரு? பிளட் வந்து உடனே கிளாட் ஆகும். அது ஒரே மாதிரி இருக்க ஆட் பண்ணுற ஏஜென்ட் தான் ட்ரைசோடியம் அசிட்டேட். பிளட் கலெக்ஷன் பண்ணும்போது பிளட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுற ஒரு கெமிக்கல். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? காலன் டிக்ஸ் நாவலில் வந்து ஒரு அதில் கிரிமினல் இப்படி தான் யூஸ் பண்ணுவான். கண்டதையும் படிச்சுட்டு வந்து ஏமா எங்களை மறுசலாக்குற எப்படி? இது செஞ்சவன் நிச்சயமாக ஃபார்மசி கெமிக்கல்ஸ் பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருப்பான். Remove the mask. சமூக தொண்டர் லோக் சக்தி இயக்கத்தின் தலைவர் திரு சிவானந்த் கடத்தப்பட்டு கொடூரமான விதத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது இறப்பால் ஆதரவில்லாத லட்சக்கணக்கான அடித்தட்டு மக்கள் தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்பிய ஒரு நல்லுள்ளம் படைத்த தலைவரை இழந்து நிற்கிறார்கள். முதல்ல
மயக்க மருந்து கொடுத்துருக்கான். சார் வாங்க சார், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க சார். வரேன். நான் சிவானந்த். ஆனா அவர் மயக்கமான உடனே ஏன் கொல்லலைன்றது தான் எனக்கு புரியல. அப்படின்னா இவரை கிட்னாப் பண்ணது உங்க ரிப்போர்ட் படி 11 மணி. அவருக்கு கொடுத்துருக்க மெடிசன் 1 மணி நேரம் தாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். உடம்புல இருக்கிற இன்ஜுரிஸ் பாருங்க, கொல்லத்துக்கு முன்னாடி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவர் செத்துருக்கிறது ராத்திரி 2 மணிக்கு. மேபி கொலைகார கொலை செய்யறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஏதோ பேச முயற்சி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பாசிபிள். காஸ் ஆஃப் டெத் ஆஸ்பிக்சியேஷன். தூக்கு மாட்டினதால செத்துருக்காரு. கழுத்துக்கு கீழே இருக்கிற ட்ராக்கியா அப்படிங்கிற லங்ஸை கனெக்ட் பண்ற வின் பைப் நசுங்கிருக்கு. கழுத்து மசில்ஸ் ரப்சர் ஆயிருக்கு. வெர்டிபிரல் ஆர்டரிஸ் டேமேஜ் ஆயிருக்கு. கழுத்துல இருக்கிற ஹயாய்ட் போன் உடைஞ்சிருக்கு. இதை பண்ணவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது. அப்போ சுட்டது சுட்டிருக்கான். ஆனா சிவானந்த் செத்ததுக்கு அப்புறமா 4 புல்லட், எல்லாமே ஒரே ஏரியால. கன் பவுடர் டெபாசிட்ஸ் வச்சு பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணியிருக்கான். 0.9 mm கேலிபர் புல்லட்ஸ். சாகும்போது என்ன டைம் இருக்கும்? சுமார் 2லேருந்து 2:30 மணிக்குள்ள. சித்திரவதை பண்ணி தூக்கல மாட்டி துப்பாக்கியால சுட்டு கொலை செஞ்ச விதத்தை பார்த்தா கோபம் தெரியுது மிஸ்டர் ரஞ்சித். சிவானந்தால ரொம்ப பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கணும். கிரைம் சீன்ல ஏதாவது தடயம்? நத்திங் சீஃப். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ, சிகரெட் துண்டு எதுவும் கிடைக்கல. மெட்டிகுலஸ். கடைசியில் நம்ம பார்த்த அந்த டயர் இம்ப்ரிண்ட், ஒரு மஹேந்திர ஸ்கார்பியோ, ஒரு ஃபோர்ட் எண்டர்வே மாதிரி ஒரு வண்டி. ஃபுட் பிரிண்ட்ஸ் கூட அனாலிசிஸ் அமைச்சிருக்கோம் சீஃப். கடைசியாக சிவானந்த் ஜீப் மாதிரி ஒரு பெரிய வண்டியில் ஏறி போனதா ஐ விட்னஸ் சொல்கிறாங்க. மேபி மஹேந்திரா ஸ்கார்பியோவாக இருக்கலாம். மஹேந்திர ஸ்கார்பியோ ஊரில் 1000 இருக்கு. எங்கே ஆரம்பிக்கிறது? தட்ஸ் அ சேலஞ்ச். மர்டருக்கு ரீசன் என்னவா இருக்கும்? சீஃப், சிவானந்துக்கு ஊர் முழுக்க குறிப்பாக பெரிய மனுஷங்க ஜாஸ்தி விரோதிங்க. அவங்க எல்லாருமே கேஸு புகார். அவரோட பக்கத்து வீட்டுக்கார கூட கொலை பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் 345 ஆர்டிஐ பெட்டிஷன்ஸ். இதில் பல கேஸுகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கூட கிடைச்சிருக்கு. ஸோ கன்விக்ட் ஆன கேஸுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ஷூர் சீஃப். பட் ஸ்டில் அந்த டாக்டர் ட்ரெஸ் எதுக்கு? சீஃப், சிவானந்துக்கு ரீசெண்டாக டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அப்போ அவர் ஏற்கனவே டாக்டர் தான். இந்த சமூகத்தில் இருக்கிற தவறுகளை குணப்படுத்துகிற ஒரு டாக்டர்னு சொன்னார். ஒருவேளை நம்ம கொலையாளி சமூகத்தோட டாக்டரை கொலை பண்ணிட்டுன்னு ஹிண்ட் பண்ணுறானா? வா, இப்படிதான் சீஃப். ஓவரா புக்ஸ் படிக்கிறவங்களா அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்புவாங்க. சார். சீஃப், பொம்மைக்கு ஆட்டு முகமுடி, சிவானந்த் சாருக்கு மாட்டு முகமுடி. வாட்ஸ் த கனெக்ட்? அதுவும் ஒரு க்ளூ தான். அந்த 4 டிஜிட் நம்பர் மாதிரி டேட்டா பேஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண சீஃப். Yeah, of course we should do that. சீஃப், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சிவானந்த் செல்ஃபோன்லேருந்து லாஸ்ட்டாக போன அவுட் கோயிங் கால் ராத்திரி 3 மணிக்கு. அப்போ ஃபோன் பண்ணது கொலைகாரன். யூ ரைட். அவன் கால் பண்ணிருக்கிற நம்பர் 9663371962. ஏய், அது ஏன் நம்பர்? ஏய், ஆமா, ஒரு கால் வந்துச்சு. பிராங்க் கால் நினைச்சு நான் விட்டுட்டேன். ஆனா சிவானந்த கொலை பண்ணிட்டு உனக்கு எதுக்கு கால் பண்றான்? பீட்ஸ் மீ. இந்த பொம்மை நம்மளுக்கு அனுப்புற மாதிரி. அப்ப அந்த 4 புல்லட்ஸ் க்ளூஸ், முகமுடி, நம்பர் பர்சன், டாக்டர் கோட், உனக்கு ஃபோன். முடிஞ்சா என்ன கண்டுபிடிச்சு பாருங்கன்னு சவால் விடுறானா? பெரிய புத்திசாலி நினைப்பா. லுக் கைஸ், முதல்ல நம்ம காமிச்ச பொம்மைக்கு சிவப்பு கலர் சட்டை போட்டிருந்தா. சிவானந்த் இஸ் கம்யூனிஸ்ட், அப்படின்னா ரெட் கலர். அவரை போட்டு தள்ளிட்டான். அந்த பொம்மையில இருந்து 4 ஓட்டு, இங்க 4 புல்லட். இப்போ சிவானந்த் பாடிக்கு டாக்டர் கோட் மாட்டிருக்கான். ஸோ தெர் இஸ் எ ரீசன். டெஃபினெட்லி தெர் இஸ் எ ரீசன். என்னுடைய இன்ட்யூஷன் ரைட்டா இருந்தா அவனுடைய அடுத்த டார்கெட் டாக்டர் தான். பாசிபிள். சீஃப், சீஃப், are you all right? are you okay? Yeah, I'm fine. என்னாச்சு சீஃப்? Yeah, I'm fine.
கொஞ்சம் டைம் ஆகும். ஏதாவது தகவல் தெரிஞ்சா will let you know. சார் இப்படி சொன்னா எப்படி சார்? பாபு, நான் ரோட கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வண்டியை லெஃப்ட்ல நிறுத்திக்க. இங்க ரொம்ப மீடியா தொலை. குட் ஈவினிங் ஸ்வீட் ஹார்ட். என்னங்க புதுசா பொக்கே எல்லாம் சட்டையெல்லாம் அழுக்காயிருக்கு, என்னாச்சு? நான் உள்ள வரலாமா இல்ல வாசல்லே என்கொயர் பண்றியா? ம். சொல்லுங்க. சொல்றேங்க. சோ என்னாச்சுன்னு சொல்றீங்களா இல்லையா? ஏண்டி பொண்டாட்டி தொல்லை பண்ற? கம்சிடா. ஓகே. ஒரு சின்ன மேட்டர். 1ல இருந்து 100 வரைக்கும் நிதானமா என்ன. நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கதை சொல்றேன். ஓகே? 1 2 ஏய் 1 3 1 5 மேடம் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே, இப்போ சொல்லு கேளு. ஒரு கிரைம் சஸ்பெக்டை சேஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தேன். அவன் சின்ன சின்ன சந்தா பார்த்து பூந்து போயிட்டே இருந்தா. நான் விடுவேனா? ஜம்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டு சாக்கடை எல்லாம் தாண்டி தாண்டி ஓடினா. நானும் துரத்தி ஓடினேன். அதுக்கப்புறம் டைவ் அடிச்சு அவன் அப்படியே பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தப்பிச்சிட்டான். அப்போதான் லேசா கையில் அடிபடிச்சு. போலீஸ்க்கு இதெல்லாம் சகஜம் தானே? நான் 100 தடவை சொல்லிட்டேன், இந்த ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் வேணாம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணுங்கன்னு. நான் சொல்றது கேக்குறீங்களா? ஐம் குட். ஐம் குட், யூ நோ. இந்த காலேஜ் ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியன் நான். 10 ரவுண்ட் இன்னைக்கு ராக் சாலிடா நிப்பேன். இந்த டயலாக்ஸ் எல்லாம் வேணாம். ஐயோ, அப்படி ஏ மாதிரி பேசுற நீ? ஏய், நான் ஃபிட் ஆலியா பாரு. உங்களை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை வேணும் இந்த வீட்ல. இதோ சந்தீப் இருக்கானே, அவன் எப்பவுமே உங்க சைடு தான். நீ என்ன சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் வேணும். ஜூனியர் ரஞ்சித் வேணுமா? அதை நேரடியா கேட்கலாம்ல. நான் வேணாம், நான் சொல்ல போறேன். 10 மாசம் யார் கஷ்டப்படுறதா? அதுக்கு வேற ஆள் பார்க்கட்டுமா? பார்க்கறதுக்கு கண் இருக்காது. சரி, என்னதான் பண்ண சொல்ற? என்ன பண்ண வேணான்னு சொல்லட்டுமா? சொல்றதுக்கு வாயிருக்காது.